அரிச்சொடி முதல்ல படிக்கிறீங்க, படித்து நீங்கள் வந்து மேல்நிலைக்கு வந்தாச்சு, அப்புறம் அரிச்சொடி படிக்கணுமா? காலேஜில் போய் உங்களை சேர்த்தாச்சு, காலேஜுக்கு போன பிறகு நான் அரிச்சொடி விட மாட்டேன் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அது படித்து தானே இங்கே வந்திருக்கீங்க, அப்புறம் அது தேவையில்லை. பக்தி கர்மம் யோகம் எல்லாம் கீழ்நிலைகள். ஞான நிலைக்கு வர்றதுக்கு இதெல்லாம் படிக்கட்டுகள் மாதிரி. அதெல்லாம் விடுங்க, பள்ளிக்கூடத்து பாடத்தை விடுங்க, கல்லூரிக்கு வந்தாச்சு, இப்போ என்ன பாடம் படிக்கணுமோ அதை படிங்க. அதுதான் புத்திசாலித்தனம். இப்போ நம்ம இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுறோம், எப்படி வாழ்கிறோம், இதுக்கு என்ன தேவை, இந்த சக்தியை நம்ம எப்படி பெருக்கிக்கலாம், இதுதான் ஞானம். உள்ளத்தில் உள்ளானடி அவனை நாம் உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயாகி எங்கும் காணலாம் இறைவனை. முதல்ல இங்க பார்க்கறதுக்கு தெரிஞ்சுடுங்க. இங்க பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இறைவனை பார்க்கும் இடம் எங்கும் நீக்கம் இந்த இறைவனை பார்க்க முடியும். இங்க உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நானாகிய இறைவன் எங்க இருக்காரு எப்படி இருக்காங்கிற தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பொறுப்புங்கிறது விட்டாச்சு, அப்புறம் நீங்க எல்லாம் செயல்படணும்.